கோவக்காய் பொரியல் செய்யலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சிறிது கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வச்சது, 5, 6 பல் பூண்டு போட்டு நல்லா வணக்கிடலாம். தேவையான அளவு வந்து இதுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். கோவக்காயை நான் வந்து நீல வாக்கில் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுவும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். காய் நல்லா வேக கொஞ்சமாக தண்ணி வந்து அப்பப்போ நம்ம தெளித்து விட்டு கிளறி விட்டுடலாம். காய் வேகிற வரைக்கும் மூடி போடாமல் சிம்மில் வச்சு வேக விடலாம். இந்த காய் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். காய் நல்லா வதங்கினது அரை மூடி துருவின தேங்காய் வந்து சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது.